தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வந்து இதே திருப்பரங்குன்றம் தொகுதியில் நம்ம தமிழ் கடவுள் முருகபெருமான் அவர்களுடைய ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அதாவது என்னென்னா, இது வந்து தீபத்தூணே கிடையாது, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எல்லைக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி. அங்கே தர்கா இருக்கிறனால அங்கே வந்து தீபத்தூண் ஏற்றக்கூடாது, கீழே தான் நீங்கள் ஏற்றணும். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற தீபத்தூணில் தான் நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி பல கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. கோர்ட் ஆர்டர் நீங்கள் மதிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த இஷ்யூ போயிட்டே இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி அந்த டைம்லேயே திமுக வந்து நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரி சனாதனத்துக்கு நேர எதிரான நிலைப்பாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் எல்லாருமே என்னென்னா பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறதுக்காக அந்த புகைப்படத்தை கூட போடுறேன். பிரச்சாரத்தை இன்றைக்கி தான் துவங்க போகிறாங்க அவங்க தொகுதியில், சேப்பாக்கம் தொகுதியில். ஸோ துவங்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் போய் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. செய்கிறது ஒன்று வந்து சொல்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதை ஒரு பக்கம் விட்டுருங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் இப்போ ஒரு வேட்பாளர் ஒருத்தங்களை நிப்பாட்டியிருக்காங்க. இது நம்ம எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து சோஷியல் மீடியா முழுவதுமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கிற வேட்பாளர்களுடைய பட்டியல் யார் தெரியுமா? எந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் யார் தெரியுமா? டிவிகே, நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களை பற்றி யாருமே கேட்கல. அதிமுகவோட வேட்பாளர்களை பற்றி யாரும் கேட்கல. பிஜேபி பற்றி வேட்பாளர்கள் பற்றி யாரும் கேட்கல. இன்றைக்கி தான் பிஜேபி காங்கிரஸ் வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ரைட் நோ ஒரு 1 hour பேக் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் இப்போ ஒரு 5 மணி 4 மணிக்கு போல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மீன் டைமில் யாரையுமே நம்ம கொஸ்டின் பண்ணல, யாரோட பின்புலமே கொஸ்டின் பண்ணலை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் நம்ம கொஸ்டின் பண்ணிகிட்ருக்கோம். யாருன்னா டிவிகேவை. இதில் வந்து கஞ்சா விற்கிறவன் இருக்கான், பாலியல் வன்கொடுமை செஞ்சவன் இருக்கான், பெரிய தொழிலதிபர்கள் இருக்கான். எல்லாரையும் சொல்கிறேன்னே, அதிமுகலேருந்து வந்தவங்க இருக்காங்க, திமுகலேருந்து வந்தவங்க இருக்காங்க, அதிருப்தியாக இருந்த எல்லா கட்சியை சார்ந்த நபர்களும் இங்கே வேட்பாளர்களாக இருக்காங்க, இங்கே சீட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. யாரெல்லாம் புதுசாக பேசி முளைச்சி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டை கொடுத்து நீதாப்பா வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி 234 தொகுதியும் ஃபில் பண்ணுறதுக்காக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களாம். இதை சொல்லக்கூடியவங்க வந்து உங்களுக்கு தெரியும், பல பேச்சாளர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து யார் இது பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. மதுரை திருப்பரங்குன்றம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, நம்ம முருகபெருமானுடைய அந்த ஸ்தலம் தான். அந்த தொகுதியில் அந்த திருப்பரங்குன்றம் என்கிறதே ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் திமுக சார்பில் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க, கிருத்திகா தங்கப்பாண்டியன் சொல்லிட்டு. இந்த கிருத்திகா தங்கப்பாண்டியன் நபர், இந்த பெண்மணி யாருன்னா தங்கப்பாண்டி என்ற நபருடைய மனைவி. இந்த தங்கப்பாண்டி யாருன்னா, இந்த கிருத்திகா தங்கப்பாண்டி அவர்கள் வந்து மாவட்ட மகளிர் அணியோட அமைப்பாளராக இருக்காங்க. இந்த தங்கப்பாண்டி என்ற நபர் யாருன்னா 2006 2006 வெறும் 14 வயசான ஒரு குழந்தை, பச்சிளம் பெண் பிள்ளைய கற்பழித்து கர்ப்பமாக்கி, அதுவே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். கற்பழித்து கர்ப்பமாக்கி அந்த திருப்பரங்குன்றம் நீதிமன்றம் அந்த குழந்தை கடைசி கொலை மிரட்டல்லாம் விட்டாப்புல. திருப்பரங்குன்றம் நீதிமன்றம் 10 வருஷம் அந்த குழந்தையை கற்பழித்ததுக்கும் 2 வருஷம் கொலை மிரட்டல் விட்டதுக்கும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் சிறையில் தூக்கி வச்சாங்க. யாரை? இந்த தங்கப்பாண்டியன் நபரை. இப்போ ஏற்பட்ட கேவலமான அதாவது ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். டிவிக்கே ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, நான் ஆப்வியஸாக உண்மையாக சொல்லிட்டேன். நான் இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகணுங்கிறதுக்காக, நல்லா நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக, டிவிக்கு ஆடியன்ஸ் எல்லாம் உள்ளே வர்றதுக்காக இந்த வாட்டி டிவிக்கே தான் எல்லாத்தையும் அடிக்க போகுது பாருங்கள், இந்த வாட்டி டிவிக்கே தான் ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு பாருங்கள் அப்படின்லாம் நான் சொல்லலை. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். டிவிக்கேல தனியாக நிற்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார். அதை தாண்டி வந்து 1-2 வேட்பாளர்கள் ஜெயிக்கலாம். அதை தாண்டி இருக்கிற வேட்பாளர்கள் யாருமே ஜெயிக்க முடியுமா? இவங்கெல்லாம் 117 120 சீட்டை எடுத்து ஆட்சி பிடிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில தான் சொல்லுவேன். எனக்கு அவங்க இருக்குதுன்னு சொல்லணும்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து பரவலாக இவங்களுக்கு ஓட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் யாரை கேள்வி கேட்கணும்? ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் கேள்வி கேட்கணும். கரெக்டாக இவங்க வந்து பெரிய வாக்குகளை வச்சுருக்கிற கட்சிகள் யார்? ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஸோ திமுக வந்து இப்போ 33-35% வச்சுருக்காங்களா? அதிமுக 33-35% வாக்குகள் வச்சுருக்காங்களா? ஸோ அப்போ திமுக சார்பில் ஜெயிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? இந்த வேட்பாளர். ஸோ அப்போ அந்த வேட்பாளரை கேள்வி கேட்டு, அந்த வேட்பாளர்கள் செய்யக்கூடிய மொளமாரித்தனங்கள் எல்லாத்தையும் கேள்வி கேட்டு, இந்த வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க, ஆப்போசிட்டில் நாம் தமிழர் கட்சி நிற்குது, ஆப்போசிட்டில் டிவிக்கு நிற்குது, ஆப்போசிட்டில் அதிமுக நிற்குது, இங்கே நல்ல கேண்டிடேட் நிற்கிறாங்கிறத சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா, எதிர்கட்சிகள் இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்ஸும் பேச்சாளர்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் கண்டென்ட் என்ன தெரியுமா? இன்றைக்கி காலையிலே
டிவிக்கில் நான் இந்த நபருக்கெல்லாம் ஜால்ரை போடுறதுக்கோ பேசுறதுக்கு யாருக்கும் வரல. ஜோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா டிவிக்கில் சத்யகுமார்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் இருக்காப்புல. ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கள், ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கள்னு சொல்லிட்டு அம்பேத்கர் மாதிரி இருப்பார்ல, அவரோட ஃபோட்டோ வேணாலும் நான் போடுறேன். இவர் வந்து வாக்கு கேட்டு அவரோட தொகுதிக்கு போயிருக்கார். அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிக்கு போயிருக்காரு. போகும்போது அவங்க பெரிய ஆட்கள் யாருமே இல்லை. டீ கடைக்கு போய் டிவி சாப்பிட்றீங்களா அதுன்னு சொல்லிட்டு வேட்பாளராக சொல்ல வேண்டியது என்ன, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும். வாங்க சாப்பிடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் மட்டும் ஜெயித்துட்டேன்னா உங்களுக்கு இது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரோட்டில் போகிறவங்களையோ இல்லை ஒரு தெருமுனை கூட்டத்தை போட்டோ ஏதோ தனக்கு கூட ஒரு 10 பேரை கூட்டு போய் பேசுவாங்க, கரெக்டாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. கரெக்டாக யார் எங்கே போனாலும் சரி இதுதான் கூட்டம். எல்லாரும் விஜய் ஆகிட முடியாது. எல்லாருமே என்னென்னா வந்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கூட்டிட முடியாது. நான் இந்த நபருக்கு ஜால்ரை போடுறதுக்கெல்லாம் வரல. இவரோட பின்புலம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், எல்லா கட்சியிலேருந்து வந்த நபர் தான் இந்த சத்யகுமார். ஆனால் இருந்தாலும் இந்த சத்யகுமாரை கேள்வி கேட்டு சத்யகுமார் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளரானு கேட்டால் அதுவும் கிடையாது. இவர் வந்து அந்த தொகுதியில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நபரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சத்யகுமார் என்கிற நபர் வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாரு. டிவிகே சார்பாக வந்து அந்த போட்டி களத்தில் வந்து களமாடுறாரு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு நபர் நிற்கிறாரு. வந்து டிஎம்கே சார்பில் நிற்கிறாங்க, அதிமுக சார்பில் நிற்கிறாங்க. அப்போ ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் யாராக இருக்காங்க அந்த இடத்துல? 24 கட்சிகளுடைய கூட்டணி வச்சுட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற திருட்டு கழகம். இந்த திருட்டு பயலுங்க தான் பணத்தை கொடுத்து மக்களை கவர்ந்து ஜெயிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுருக்காங்க. மறுபடியும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். 20 மக்களுடைய ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, ஜெயிக்கக்கூடிய கூட்டணிக்கு நம்ம வந்து ஓட்டு போடணும், ஜெயிக்கிற குதிரைக்கு மேலே பந்தய கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டிவிக்கு வந்து தனியாக நிற்கிறாங்க. வழக்கம் போல் நாம் தமிழர் தனியாக தான் நிற்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை, அதிமுகவுக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. அந்த மைண்ட் செட் இந்த வாட்டி 24 கட்சிகள் எல்லாம் சேர்ந்துருக்கறனால திமுக பக்கம் போகக்கூடாதுங்கிற இடத்துல யார் பிரச்சாரம் பண்ணணும்? எல்லாரும் பிரச்சாரம் பண்ணணும். ஆனால் காலையிலேருந்து எல்லா மீடியாவும் நாம் தமிழர் கட்சி உட்பட, அதான் கேவலமாக இருக்குது, நாம் தமிழர் கட்சி உட்பட எல்லா மீடியாவும் இந்த சத்யகுமார் பிரச்சாரம் பண்ணுறதையும் அதை தாண்டி இருக்கிற டிவிக்கில் வந்து கஞ்சா வியாபாரிக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க, சீட்டு கொடுத்துட்டாங்க, தொழிலதிபரான ஆர்எஸ் முருகன் அவர்களுக்கு திரையில் பணம் இருக்கிறதுனால ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஜெயிக்காத நபர்களுக்கு நான் உண்மையை தான் பேசுகிறேன். நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஜெயிக்காத நபர்களுக்கெல்லாம் இவங்க வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்களே, அங்கே ஒருத்தன் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு அங்கே காலுக்கு மேலே காலை போட்டுட்டு உட்காந்துருக்கான். 16 வயசு பிள்ளைய ரேப் பண்ணிட்டு திருப்பி வெளில வந்துட்டு என்ன தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? திருப்பரங்குன்றம் திருமங்கலம் நீதிமன்றம் 2006 இந்த தங்கபாண்டி என்ற நபர் செய்த இந்த பாலியல் அத்துமீறலுக்கு 10 வருஷம் ப்ளஸ் கொலை மிரட்டலுக்கு 2 வருஷம் 12 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து உள்ளே வச்சாங்க. திருப்பி வெளில வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைங்க வீட்டில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி, திமுக இல்லை இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி திமுக யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? அதே தங்கபாண்டி அவர்களுடைய மனைவியான கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுக்கு. கட்சிக்குள்ளே கெட்ட பேர், கட்சிக்குள்ளே இவருக்கு வந்து இந்த இப்போ ஏற்பட்ட நபருக்காக நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் வந்து நியூஸை போடுறேன். நீங்கள் வேணால் பாருங்களேன் எந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு இவங்க ஆதரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சரி நீங்கள் கலாய்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து தற்கொலை கூட்டம்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கல்ல. எங்களை மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அரசியல் பேசணும்னு வராங்க. எல்லாரும் வந்து ட்ரெயின்டு கேடர்ஸ்லாம் கிடையாது. ட்ரெயின்டு ரொம்ப இந்த அரசியல் கற்று தேர்ந்து வந்த தொண்டர்கள்லாம் கிடையாது. வராங்க இல்லை. இவங்களை நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறீங்கல்ல. திமுகவில் ஒரு பையன் மண்டையில் சுற்றி முடியை வந்து செதுக்கி திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியே பெயிண்ட் அடித்து ஒரு பையன் வந்திருக்காப்புல. ஏன் இதுவும் தற்கொலை தானே? இந்த தற்கொலையை மேடை ஏற்றி ஒருத்தர் வந்து அழகு பார்த்து சுற்றி காணிக்கிறாருன்னா அதுவும் தற்கொலைத்தனம் தானே? அப்போ இதை விமர்சிக்கக்கூடாதா? திமுக செய்யக்கூடியது, திமுகவோட கேண்டிடேட்டை விமர்சிக்க மாட்டாங்களாம் யாரும். திமுக செய்யக்கூடிய தற்கொலைத்தனத்தை விமர்சிக்க மாட்டாங்களாம் யாரும். எதுவுமே விமர்சிக்க மாட்டாங்களாம். அப்போ இது என்ன மாதிரி வந்து ஒரு எத்திக்ஸ், பாலிட்டிக்கல் எத்திக்ஸ் இருக்குன்றதான் எனக்கு தெரில. இதில் வந்து ஒரு அதாவது முதல் விஷயம், அரியணையில் இருக்கக்கூடிய நபர்களை கேள்வி கேட்கணும். அரியணையில் இருக்கக்கூடிய நபர்கள் யார்? திமுக. மறுபடியும் அரியணையில் இவங்க தான் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற இடத்துல யார் இருக்கா? சத்தியமாக சொல்கிறேன், திமுக தான் இருக்காங்க. நான் இந்த டிவிக்கே வந்துடும், இல்லை இவங்க வந்துடுவாங்க, அவன் வந்துடுவாங்கலாம் கிடையாது. மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்குது. ஓகே, அதிமுக, பிஜேபி, இந்த பக்கம் டிவிக்கு, இன்னொரு பக்கம் நாம் தமிழர். ஸோ இவங்க 23, 24 கட்சிகள் நிற்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை, நம்ம அவங்களுக்கு போய் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மக்களோட மனநிலை உடைக்கணும் இல்லையா? ஸோ மக்களோட மனநிலை உடைக்கணும்னா இவன் பண்ணுற மாதிரி தனத்தெல்லாம் போய் சொல்லணும் இல்லையா? அது எதுவும் சொல்லாமல் இங்கே பாருங்க அங்கே இருக்கிறவன் தற்கொலையாக இருக்கான், இங்கே பாருங்க இவன் வந்து கஞ்சா வியாபாரிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்க
இவன் வந்து போஸ்கோ சட்டத்தில் கைதானவன் இவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே கொள்ளைக்காரன், குடிகாரன், பொம்பளை பிள்ளைகளை கற்பழித்தவன், 2000 கோடி 5000 கோடி ஊழல் பண்ணவன், 48,000 கோடி ஊழல் பண்ணவன், மணல் குவாரி பண்ணவன், கல் குவாரி பண்ணவன், கற்களை அடித்து விற்றவன், அங்கே எல்லாமே அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அவன் எல்லாம் நாளைக்கு ஜெயித்து உட்கார போகிறான். அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்ககிட்ட நல்லா காசை வாங்கி உள்ளே போட்டுறான். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி நல்லா உள்ளே போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வரக்கூடிய ஒரு மைண்ட்ஸை யங்ஸ்டர்ஸை ஒட்டு மொத்தமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி மக்களோட மைண்ட் செட் மக்களோட பார்வை இப்போ எல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? இந்த பக்கம் டிவிக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. டிவிக்கேக்கும் நாம் தமிழருக்கு தான் போட்டி. ஆனால் வந்து அங்கே ஈஸியாக ஒருத்தர் வந்து ஜெயித்து போயிட்டுருக்காரு. இது என்ன பண்ணணும்னு தான் தெரில. நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு, அது என்ன தொகுதிங்கிறது எனக்கு தெரில. அதாவது நாம் தமிழர் கட்சி சார்ந்து ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளர் இருக்காங்க. இந்த ஜான்சி ராணி என்ற வேட்பாளர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க போல். அதாவது என்னென்னா அதாவது எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த திமுக, அதிமுக, நாம் தமிழர், டிவிக்கு அப்படிங்கிறதுல திரைக்கு முன்னே தான் எல்லாமே சண்டையெல்லாம் போட்டுப்பாங்க. திரைக்கு பின்னாடி வந்து கை கோத்து டீ குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வெளில எல்லாருமே என்னடா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் பின்னாடி எல்லாருமே கூட்டுக்கலவாணிகளாக இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஜான்சி ராணி என்ற நபர் வந்து வேட்புமனு வந்து தாக்கல் பண்ண போகும்போது திமுகவோட கேண்டிடேட் வந்திருக்காங்களாம். டிஎம்கே கேண்டிடேட் வரும்போது வாழ்த்து சொல்லியிருக்காங்களாம். வாழ்த்து சொன்னது ஒரு குத்தமாயா? திமுக கேண்டிடேட் கிட்ட வாழ்த்து சொன்ன ஒரே காரணத்தினால ஜான்சி ராணி என்ற நபர் என்ன கேண்டிடேட் வந்து நேற்றுக்கு மாற்றி வேற ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் சீமான் அவர்கள். ஏன்னா எனக்கு புரியலை. வாழ்த்து சொன்னது குத்தம்னா திமுக எடுத்த தமிழர்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியையும் ஒட்டுமொத்த வரலாறையும் மாற்றி எடுக்கப்பட்ட படம் தான் என்ன தெரியுமா? பராசக்தி. அந்த லிஸ்ட்லே இல்லாத நபர் தான் கருணாநிதியை பக்கத்தில் அண்ணா அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு இவர் தான் அடுத்த முதலமைச்சராக வரக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி லைக் வந்து நம்மளுக்கு எந்த மாநிலத்தை சார்ந்த லைக் வந்து இங்கே தமிழுக்காக போராட்டம் பண்ண எல்லா மாநிலத்திலேருந்து ஓடி வந்தாங்கன்னு சொன்னாங்க. இல்லை, அப்படி யாருமே ஓடி வரல. நம்ம தமிழ் சிந்தனையாளர்கள் இங்கே இருந்தாங்க. லைக் வந்து மலையாளத்தை காப்பாற்றவும், தெலுங்கை காப்பாற்றவும், லைக் வந்து அவங்க சீக்கியர்களுடைய மொழியை காப்பாற்றவும், இது மாதிரி எல்லா மாநிலத்தை சார்ந்த மக்களுடைய மொழியை காப்பாற்றுறதுக்காகவும் அங்கே வந்து மொழியில் அறிஞர்கள், மொழிக்கு மேலே பற்றிருந்த நபர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியும் குழப்பி இங்கே வந்து ஒரு கதையை எடுத்து வச்சு அந்த கதையை ப்ரொமோட் பண்ணி நல்லதுன்னு பேசினார் யார்? சாட்டை துரைமுருகன் அவர்களும் சீமான் அவர்களும். டெய்லி இந்த கண்டென்ட் தான் போயிட்டுருக்கு. சாட்டை சீமான், டெய்லி சாட்டை சீமான்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? அங்கே ஒருத்தர் ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு, திருப்பி ஆட்சியில் வந்து உட்கார போகிறாரு. அது கண்டுக்கிறதே கிடையாது, அது பேசுகிறதே கிடையாது. எங்கே போனாலும் தெருமுனையில் கூட்டம் போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும் சரி, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா டெய்லி சீமான் சாட்டைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்குமே. காரணம் என்ன? எங்கே போய் கூட்டத்தை போட்டாலும் விஜய்னு இந்த 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 இவர் அடித்து உனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லையா? விஜய் நீ கேள்வி கேட்டு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஆட்சியில் இருக்கிறது விஜயம் கிடையாது, அமைச்சராக இருக்கிறது ஆதவ அர்ஜுனா கிடையாது, பொதுச் செயலாளர் இருக்கிறது புசி ஆனந்தம் கிடையாது. நீ யாரை அடிச்சிட்டு இருக்க? இங்கே கிரவுண்ட்லேயே புதுசாக வந்த ஒரு கூட்டம் அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அது வந்து ப்ரூவ் பண்ணுமாங்கிறது இந்த தேர்தலில் தான் அவங்க ப்ரூவ் பண்ணணும். இன்னொரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு தீய சக்தி ஒன்று உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை கேள்வி கேட்க முடியல. இங்கே வந்து விஜய் தனக்கே நம்பிக்கை இல்லை, பெரம்பலூர் நிற்கார், திருச்சி கிழக்கில் போய் நிற்கிறாரு, தனக்கே நம்பிக்கை இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் ஆட்சி கொடுத்து நீ என்ன பண்ண போகிற? நீ உன்னை செருப்பு கலத்தி அடிச்சுக்கோ, பைத்தியகார பயலுங்களா, உனக்கு எத்தனை வாட்டி நான் கத்துறதுக்கு, என் சாபம் ஒன்று சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் நேற்றெல்லாம் அவரோட பிரச்சாரத்தில் பேசும்போது எனக்கே என்ன தோணுச்சு தெரியுமா? விஜயாடா முதலமைச்சர், புலின்னு சொன்னியா, சிறுத்தை குட்டின்னு சொன்னியா, கடைசியில் அணிலுக்கு கூட போய் நீ விளையாண்டுட்டு இருக்க பாரா. சொல்லுவாங்கள்ல, சிறுத்தை சிக்கும் ஆனால் இந்த சில்வண்டி சிக்காதுன்னு சொல்லிட்டு. அந்த சில்வண்டி அழகாக எங்கெங்கேயும் முளைச்சி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த சிறுத்தை எதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கு தெரியுமா? அணிலுக்கு பின்னாடி. எனக்கே அசிங்கமாக இருக்குது. புள்ளியே அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த நாம் தமிழர் கட்சி. அங்கே ஒரு ஓநாய் கூட்டம் நம்ம தமிழ்நாட்டையே முழுங்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைங்களை முழுங்கிட்டு இருக்கு, குழந்தைங்களை முழுகிட்டு இருக்கு. இப்போ வீட்டில் பெண்கள் நடமாட முடியல. 8000 ரூபா கூப்பன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னமோ கர்மத்தனமான வேலைகளை நேற்றுக்கு இப்போ பிரச்சார மேடையில் வந்து கனிமொழி அம்மா வந்து பேசுகிறாங்க. நாங்கள் வந்து அதிமுக ஃப்ரிட்ஜு தான் கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் வந்து கூப்பன் 8000 ரூபா தரோம், நீங்கள் எல்லா தொகுதியிலையும் போய் லைக் உங்கள் வீட்டு பக்கத்தில் போய் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க, ஃப்ரிட்ஜு கொடுத்தா உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் என்னென்னா 16,000 கோடி செலவாகுது. எதுக்கு தெரியுமா? இந்த கூப்பன் சிஸ்டத்தை கொடுக்குறதுக்கு மட்டும். வெறும் இந்த கூப்பன் சிஸ்டத்தை மக்களுக்கு தேர்தலுக்கு அப்புறமா வந்து இவங்க ஜெயித்ததுக்கு அப்புறமா கொடுக்குறது மட்டும் 16,000 கோடி. யார் அப்போ வீட்டு காசு இது?
லைக் என்னென்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இந்த 16,000 கோடி செலவு பண்ணுறது மூலமாக ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடியை நெருங்கிடுவாங்க ஒரே மாதத்தில். இந்த காசெல்லாம் எங்கேருந்து வருது? எனக்கு சுத்தமாக புரியலை. நீங்கள் வந்து அவங்கள கேள்வி கேட்டு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. திருப்பி நான் ஒன்று சொல்கிறது தான். நான் இன்றைக்கி சொல்லப்பட்ட வேட்பாளர் என்கிற நபர் வந்து கிருத்திகா தங்கப்பாண்டியன் என்ற நபரை பற்றி பேசியிருக்கேன். இவங்களை நீங்கள் வாக்களிச்சிங்கன்னு வைங்களேன், அப்பேற்பட்ட முருகபெருமானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம். லைக் அது நீங்கள் கிறிஸ்டினா வேணாலும் இருக்கலாம், இஸ்லாமிய மக்களாக கூட இருக்கலாம், இல்லை இந்துவாக கூட இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். எல்லா வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்குல்ல. 14 வயசு பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ண ஒரு நபரோட பின்பணியில் இருக்கக்கூடிய நபரோட மனைவிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் கவுன்சிலர் ஒரு பெண்மணி ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களோட கணவர் தான் லைக் களத்துக்கு வருவாங்க. யார் வருவாங்க, யார் வீட்டுக்கு யாரை நீங்கள் ஏற்ற போகிறீங்க அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. யோசித்து நல்ல முடிவெடுங்க. இது மாதிரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவிக்கே பற்றியும் இந்த மாதிரி லைக் புதுசாக வந்தவங்கள பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், ஓனாய் கூட்டங்கள் ஈஸியாக போய் ஹரியானையில் உட்காந்துருவாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலவரம் படி அடித்து சொல்கிறேன், இதே மாதிரி சண்டை நீடிச்சிட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி சின்ன பசங்க சண்டை மாதிரி இவங்க போட்டுட்டு இருந்தாங்கன்னா திமுக ஈஸியாக ஜெயித்துரும். மறுபடியும் சுடுகாடு ஆகாமல் தமிழ்நாடு சுடுகாடு ஆகாமல் இருக்கிறதுக்கான அனைத்து முடிவுகளும் மக்களாகி உங்கள் இந்த ஒரே ஒரு கையில் மட்டும்தான் இருக்குது. தயவு செஞ்சு நல்ல முடிவு எடுங்க. நன்றி, வணக்கம்.